நாம் நம் உடைகளை மாற்றி சாம்பல் பூசி கோணியை அணிந்து கொள்வோம். நோன்பிருந்து ஆண்டவர் முன் அழுவோம். ஏனெனில் நம் கடவுள் இரக்கம் மிகுந்தவர், நம் பாவங்களை மன்னிக்கிறார். யோவேல் 2:17. தந்தை மகன் தூயாவியானவரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் நல்லவர்களே, ஆண்டவருடைய அன்பு நிறைந்த குழந்தைகளை, தவ காலத்திற்குள் நாம் நுழைய இருக்கின்றோம். இந்த சாம்பல் ஒரு அடையாளமாக நமக்கு கொடுக்கப்படுகிறது. மண்ணிலிருந்து உருவானவன் மனிதன் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது என்பதற்காக இந்த அடையாளம் கொடுக்கப்படுகின்றது. எனவே ஆண்டவரிடமிருந்து பெறப்பட்ட ஆன்மா இந்த மண்ணிலிருந்து எடுக்கப்பட்ட உடலுக்குள் இருக்கிறது என்று சொன்னால், அந்த ஆன்மாவை மாசுபடாமல் காப்பதென்பதும் ஆண்டவரின் பாதத்திலே நன்று நம்பிக்கைக்குரிய நல்ல பலியாளனே, என்னிடம் உள்ள செல்வங்களில் அறிவையும் ஞானத்தையும் அன்பையும் பண்பையும் உனக்கு நற்கொடையாக கொடுத்தேன். நீயோ இன்னும் 5 தாலந்தை சம்பாதித்திருக்கிறாய், இன்னும் அதிக அன்பை சம்பாதித்திருக்கிறாய், இன்னும் அதிக அறிவை ஞானத்தை நீ உழைத்திருக்கிறாய், பெற்றிருக்கிறாய். ஆகவே என்னோடு வந்து இந்த வான் வீட்டில் மகிழ்ச்சி கொள்வாய் என்று ஆண்டவர் நமக்கு சொல்ல வேண்டும். அதற்கு இந்த 40 நாட்கள் கடுமையான முறையிலே நாம் நம்மை தவ முயற்சிகளால், ஜெப முயற்சிகளால் இதோ உற்சாகப்படுத்த வேண்டும். எனவே ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளே, இந்த திருப்பலி ஒரு அழைப்பின் பலியாக நமக்கு இருக்கிறது. தவ காலத்திற்குள் என் அன்பு குழந்தாய், மன மாற்றத்திற்காக நீ வருவாயா? உன்னுடைய மனம் எதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது? எதன் பின்னால் உன்னுடைய மனம் அலைந்து கொண்டிருக்கிறது? உன்னுடைய எண்ணங்களை எது நிரப்பி கொண்டிருக்கிறது? என்னுடைய அன்பும் செயலும் கருணையும் என்னுடைய இறை வார்த்தையும் உன்னுடைய சிந்தனைகளை நிரப்பி கொண்டிருக்கிறதா? அல்லது இன்னும் அழிந்து போகின்ற, மாறி போகின்ற உலகத்தில் இருந்து கிடைத்த காரியங்களில் நீ சிறு குழந்தை பொம்மையை வைத்து விளையாடுவது போல விளையாண்டு கொண்டிருக்கிறாயா? அந்த எண்ணங்களால் உனக்கு ஏதேனும் புண்ணியம் உண்டா? சிறு குழந்தைகள் இதோ உணவு சமைத்து விளையாடும். ஆனால் அந்த விளையாட்டின் முடிவிலே அந்த குழந்தைகளால் அந்த உணவை உண்ண முடியுமா? அது வெறும் வேடிக்கை அல்லவா? ஒரு வினோதம் அல்லவா? எனவே நீ இதோ இந்த உடலுக்குள் இருக்கிற ஆன்மாவை, ஆவியானவர் தந்திருக்கிற அந்த ஆற்றலை ஒரு நொடி பொழுது உணர்வாயா என்று அழைப்பு கொடுக்கின்ற பலியாக இந்த தவக்காலத்தின் ஆரம்ப நாள் தவக்கால சாம்பல் புதன் திருப்பலி நமக்கு அமைகிறது. அன்பு குழந்தைகளே, நம்பிக்கையோடு நாம் ஜெபிக்க வேண்டும். ஊதாரி மைந்தன் அந்த தந்தையின் வீட்டிற்கு வருகிற பொழுது மனம் நொந்தான், அழுதான். ஆனால் நம்பிக்கையை அவன் இழக்கவில்லை. என் தந்தை என்னை எப்படியும் அரவணைத்து கொள்வார், ஏற்றுக்கொள்வார் என்கின்ற ஒரு எண்ணம், ஒரு நேர்மறையான எண்ணம், ஒரு நம்பிக்கை நிறைந்த உள்ளம் அவனை கொண்டு வந்தது. ஆனால் இது என் வீடுதானே என்கின்ற அகம்பாவத்தில் மீண்டும் அழைத்து வரவில்லை. இது எனக்குரிய சொத்து தானே என்கின்ற ஒரு திமிரிலே அது அவனை அழைத்து வரவில்லை. மாறாக தந்தையின் இரக்கத்தையும் கருணையையும் நம்பி அவன் அந்த வீட்டிற்கு வந்தான். நம்முள்ளே நாம் அந்த இரக்கத்தை, அந்த கருணையை வேண்டி இந்த மாலை நேரத்தில் ஆண்டவரின் முன்னிலையில் நிற்போம். அப்பா, நான் தவறு செய்தேன். உம் அன்பை இதோ மறந்து கெட்டலைந்து ஓடி வந்திருக்கிறேன். கண்பாரும் உம்முடைய அன்பு பிள்ளையாய் நிற்கிறேன். பரிதவித்து வந்த பிள்ளையாய் நிற்கிறேன். ஊதாரி பிள்ளையாய் நிற்கிறேன். இதோ வலியும் வேதனையும் நிறைந்த பிள்ளையாய் நிற்கிறேன். என் மனதிலே இதோ சமாதானமும் சந்தோஷமும் இல்லாத பிள்ளையாய் வந்து நிற்கிறேன். என் உடலெல்லாம் காயங்களும் ஆன்மா எல்லாம் ஒரு பரபரப்பும் பரிதவிப்பும் உள்ள பிள்ளையாய் வந்து நிற்கிறேன். என்னை அரவணைத்து கொள்வீரா? என்னை சமாதானப்படுத்துவீரா? என்னை அமைதிப்படுத்துவீரா?
எனக்கு விடுதலை உண்டு, மீட்புண்டு என்கின்ற வாக்கை சக்கையுக்கு சொன்னது போல எனக்கும் சொல்வீரா என்று சொல்லி அமைதியாய் ஆண்டவருடைய பாதத்திலே நம்மை நாமே ஒப்பு கொடுத்து நம்முடைய பாவங்களுக்காக மனம் வருந்துவோம். சுரண்டையை சார்ந்த மிக்கேல் கலா குடும்பத்திற்கு இறைவன் செய்த எல்லா நன்மைகளுக்கு நன்றி பலியாக ஒப்புக் கொடுக்கிறார்கள். குழந்தைகளுடைய குடும்பத்தை ஆண்டவர் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும், பேர குழந்தைகளுடைய உடலுள்ள சுகம், கல்வி ஆசீர்வாதங்களை ஆண்டவர் வழிநடத்த வேண்டும் என்பதற்காகவும், இன்று தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடுகிற ஆஸ்னட்டை இறைவன் நிறைவாக ஆசீர்வதித்து உடலுள்ள சுகத்தோடு வழிநடத்த வேண்டும் என்றும் இத்திருப்பலியில் ஜெபிக்கிறார்கள். நாமும் ஜெபிப்போம். மன்றாடுவோமாக. இதய அமைதியை இறைவா, புனித நோன்புகளின் வழியாக கிறிஸ்தவ வாழ்வின் அருள் பெற எங்களுக்கு உதவி செய்கின்றீர். ஆன்மீக நன்மைகளால் ஈர்க்கப்பட்டு தீமைக்கு எதிரான போராட்டத்தில் தன்னடக்கத்தால் நாங்கள் காக்கப்படுவோமாக. உமோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய அதே கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். நீங்கள் உடைகளை கிழித்து கொள்ள வேண்டாம், இதயத்தை கிழித்து கொள்ளுங்கள். இறைவாக்கினர் யோவேல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 12-18 முடிய. ஆண்டவர் கூறுகிறார், இப்பொழுதாவது உண்ணா நோன்பிருந்து அழுது புலம்பிக் கொண்டு உங்கள் முழு இதயத்தோடு என்னிடம் திரும்பி வாருங்கள். நீங்கள் உங்கள் உடைகளை கிழித்து கொள்ள வேண்டாம், இதயத்தை கிழித்து கொண்டு உங்கள் கடவுளாகிய ஆண்டவரிடம் திரும்பி வாருங்கள். அவர் அருள் நிறைந்தவர், இரக்கமிக்கவர், நீடிய பொறுமை உள்ளவர், பேரன்பு மிக்கவர், செய்ய கருதிய தீங்கை குறித்து மனம் மாறுகின்றவர். ஒருவேளை அவர் தம் மனத்தை மாற்றிக்கொண்டு உங்கள் கடவுளாகிய ஆண்டவருக்கு தானிய படையலையும் நீர்ம படையலையும் நீங்கள் அளிக்குமாறு உங்களுக்கு ஆசி வழங்குவார். இதை யார் அறிவார்? சீயோனில் எக்காலம் ஊதி எச்சரியுங்கள். புனிதமான உண்ணா நோன்புக்கென நாள் குறியுங்கள். வழிபாட்டு பேரணியை திரட்டுங்கள். மக்களை திரண்டு வர செய்யுங்கள். புனித கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்யுங்கள். முதியோரை கூடி வர செய்யுங்கள். பிள்ளைகளையும் பால் குடிக்கும் குழந்தைகளையும் ஒரு சேர கூட்டுங்கள். மணமகன் தன் அறையை விட்டு வெளியேறட்டும். மணமகள் தன் மஞ்சத்தை விட்டு புறப்படட்டும். ஆண்டவரின் ஊழியர்களாகிய குருக்கள் கோவில் மண்டபத்திற்கும் பலிபீடத்திற்கும் இடையே நின்று அழுத வண்ணம், ஆண்டவரே, உம் மக்கள் மீது இரக்கம் கொள்ளும். உமது உரிமை சொத்தை வேற்றினத்தார் நடுவில் நிந்தைக்கும் பழி சொல்லுக்கும் ஆளாக்காதீர் என சொல்வார்களாக. அவர்களுடைய கடவுள் எங்கே என வேற்றினத்தார் கூறவும் வேண்டுமோ? அப்பொழுது ஆண்டவர் தம் நாட்டின் மேல் பேரார்வம் கொண்டு தம் மக்கள் மீது கருணை காட்டினார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு.
இரண்டாம் வாசகம். கடவுளோடு ஒப்புரவாகுங்கள், இதுவே தகுந்த காலம். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5 இறைவசனங்கள் 20 முதல் அதிகாரம் 6 இறைவசனங்கள் 2 முடிய. திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5 இறைவசனங்கள் 20 முதல் அதிகாரம் 6 இறைவசனங்கள் 2 முடிய. சகோதர சகோதரிகளே, நாங்கள் கிறிஸ்துவின் தூதுவர்களாயிருக்கிறோம். கடவுளே எங்கள் வாயிலாக வேண்டுகோள் விடுக்கிறார். ஆகவே கடவுளோடு ஒப்புரவாகுங்கள் என்று கிறிஸ்துவின் சார்பில் நாங்கள் மன்றாடுகிறோம். நாம் கிறிஸ்து வழியாக தமக்கு ஏற்புடையவராகுமாறு கடவுள் பாவமறியாத அவரை பாவநிலை ஏற்க செய்தார். நீங்கள் கடவுளிடமிருந்து பெற்றுக்கொண்ட அருளை வீணாக்க வேண்டாம் என அவரோடு இணைந்து உழைக்கும் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். தகுந்த வேளையில் நான் உமக்கு பதிலளித்தேன், விடுதலை நாளில் உமக்கு துணையாயிருந்தேன் என கடவுள் கூறுகிறார். இதுவே தகுந்த காலம், இன்றே மீட்பு நாள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. மாறாக ஆண்டவரின் குரலை கேட்பீர்களாக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். தூய மத்தேயு எழுதிய தூய நற்செய்தி 6வது அதிகாரம். ஆண்டவருடைய வார்த்தைகள் 1 முதல் 6 முடிய, மேலும் 16, 17, 18. அக்காலத்தில் இயேசு தம்முடைய சீடர்களை நோக்கி கூறியது: மக்கள் பார்க்க வேண்டும் என்று அவர்கள் முன் உங்கள் அறச்செயல்களை செய்யாதீர்கள். இதை குறித்து நீங்கள் எச்சரிக்கையாக இருங்கள், இல்லையென்றால் உங்கள் விண்ணக தந்தையிடமிருந்து உங்களுக்கு கைமாறு கிடைக்காது. நீங்கள் தர்மம் செய்யும் பொழுது உங்களை பற்றி தம்பட்டம் அடிக்காதீர்கள். வெளிவேடக்காரர் மக்கள் புகழ வேண்டும் என்று தொழுகை கூடங்களிலும் சந்துகளிலும் நின்று அவ்வாறு செய்வர். அவர்கள் தங்களுக்குரிய கைமாறு பெற்றுவிட்டார்கள் என உறுதியாய் உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்கள் தர்மம் செய்யும் பொழுது உங்களது வலது கை செய்வது இடது கைக்கு தெரியாது இருக்கட்டும். அப்பொழுது நீங்கள் செய்யும் தர்மம் மறைவாக இருக்கும். மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு கைமாறு அளிப்பார். நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது வெளிவேடக்காரரை போல இருக்க வேண்டாம். அவர்கள் தொழுகை கூடங்களிலும் வீதியோரிகளிலும் நின்று கொண்டு மக்கள் பார்க்க வேண்டுமென இறைவேண்டல் செய்ய விரும்புகிறார்கள். அவர்கள் தங்களுக்குரிய கைமாறு பெற்றுவிட்டார்கள் என உறுதியாய் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆனால் நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது உங்கள் உள்ளறைக்குள் சென்று கதவை அடைத்து கொண்டு மறைவாய் உள்ள உங்கள் தந்தையை நோக்கி வேண்டுங்கள். மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு கைமாறு அளிப்பார். மேலும் நீங்கள் நோன்பு இருக்கும் பொழுது வெளிவேடக்காரரை போல முகவாட்டமாய் இருக்க வேண்டாம்.
தாங்கள் நோன்பு இருப்பதை மக்கள் பார்க்க வேண்டும் என்றே அவர்கள் தங்கள் முகங்களை விகாரப்படுத்தி கொள்ளுகிறார்கள். அவர்கள் தங்களுக்குரிய கைமாறு பெற்றுவிட்டார்கள் என உறுதியாய் உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்கள் நோன்பு இருக்கும் பொழுது உங்கள் தலையில் எண்ணெய் தேய்த்து முகத்தை கழுவுங்கள். அப்பொழுது நீங்கள் நோன்பு இருப்பது மனிதருக்கு தெரியாது, மாறாக மறைவாய் இருக்கிற உங்கள் தந்தைக்கு மட்டும் தெரியும். மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு ஏற்ற கைமாறு அளிப்பார். ஆண்டவரின் அருள்வாக்கு. நற்செய்தி வாக்கினால் நம் பாவங்கள் அகல்வனவாக. ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளை, இந்த தவக்காலம் ஏன் தேவை? 40 நாட்கள் இந்த தவக்காலம் ஏன் தேவை என்பதை நாம் உணர்ந்தால்தான் இந்த சாம்பல் புதன் என்ன அர்த்தத்தை சொல்லுகிறது என்பது நமக்கு தெரியும். ஒரு டூர் போக வேண்டும் என்று எடுத்துக்கொள்வோம். அந்த சுற்றுலா 1 மாத பயணம் என்று எடுத்துக்கொள்வோம். சொந்தமாய் உங்கள் வாகனத்தில் நீங்கள் செல்கிறீர்கள் குடும்பத்தோடு என்று எடுத்துக்கொள்வோம். டூர் எத்தனாம் தேதி போகிறீர்கள் என்று கேட்டால் ஒரு தேதியை அந்த குழந்தை, சிறு குழந்தை சொல்லும், பள்ளியிலே சொல்லும். நாங்கள் எங்கள் வீட்டில் மே மாதம் 1ஆம் தேதி தொடங்கி மே மாதம் 31ஆம் தேதி வரை இதோ இன்ப சுற்றுலா செல்கிறோம். எதில் போவீர்கள்? எங்கள் வீட்டில் இருக்கிற காரில் போவோம். எப்போது போவீர்கள்? 1ஆம் தேதி போவோம். இது ஒரு சிறு குழந்தை சொல்லும். ஆனால் அந்த பயணம் எதன் பொருட்டு ஏற்படுத்தப்பட்ட பயணமாக இருந்தாலும் சரி, அந்த பயணம் 1 மாதம் நன்றாக அமைய வேண்டும் என்றால் எதை மையமாக கொண்டு இருக்கிறது? அவர்கள் சொந்த வாகனத்தில் போவதால் அந்த வாகனத்தை முதலில் பொறுத்ததாக இருக்கிறது. அப்போ இந்த குழந்தைக்கு என்ன தெரியும்? வாகனத்தில் ஏறினேன், உலகமெல்லாம் சுற்றி வந்தேன், 1 மாத காலம் மகிழ்ச்சியாக இருந்தேன், முடித்து இறங்கினேன். ஆனால் இந்த வாகனம் 1 மாத காலம் பயணப்பட வேண்டும் என்றால் அந்த வாகனத்தை தயாரிக்க வேண்டும், பழுது பார்க்க வேண்டும். அதற்கு போதிய அளவு பிரேக் இருக்கிறதா, கிளட்சி ஒழுங்காக வேலை செய்கிறதா, காற்று எப்படி அடைக்கப்பட்ட நல்ல டயராக இருக்கிறதா, பெட்ரோல் அது சார்ந்த காரியங்கள் சிறப்பாக இருக்கிறதா, உள்ளே போதிய அளவு அந்த சீட்டுக்குள் பொருட்கள் வைப்பதற்கு தேவையான வசதிகள் இருக்கிறதா என்கின்ற இந்த பராமரிப்பு வேலைகளை அந்த குழந்தைக்கு தெரியாது. ஏனென்றால் அது பார்க்கவும் இல்லை, செய்யவும் இல்லை. ஆனால் அதனுடைய பெற்றோர் முதிர்ச்சி அடைந்தவர்கள் செய்திருப்பார்கள். ஒருவேளை அப்படி பெரிய அளவில் திட்டமிடாத, ஒழுங்குபடுத்தப்படாத, முந்திய நாள் வரை பல்வேறு வேலைகளுக்கு சென்றுவிட்டு வண்டி ஓடிக்கொண்டே இருக்கிறது, அதை நின்று பழுது பார்ப்பதற்கு வாய்ப்பில்லை. எனவே பெற்றோர் பேசிக்கொள்கிறார்கள், போகிற வழியில் பார்த்து கொள்ளலாம், இது என்ன பெரிய காரியம் என்று போகிறார்கள் என்று வைத்துக்கொள்வோம். போகிற பாதையிலே பயணம் முழுமையாய் சொகுசாய் அமையுமா என்பது ஒரு கேள்விக்குறிதான். ஒருவேளை போகிற வழியிலே டயர் பஞ்சராகிவிட்டது, சண்டை ஆரம்பிக்கும். முதலிலேயே பார்த்திருக்க கூடாதா? ஒருவேளை பார்த்திருந்தால் வேறு டயர் மாற்றி இருக்கலாமே, அதற்கு எங்கே நேரம் இருந்தது, அதை பற்றி எங்கே தெளிவு இருந்தது என்று வாதங்கள், வாக்குவாதங்கள் ஆரம்பிக்கும். ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளே, 1 ஆண்டு என்பது 365 நாள் என்று சொன்னால் 320 நாட்களும் இந்த 47 நாட்களை மையமாக கொண்டு இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஒரு நிகழ்ச்சி மேடையிலே அரங்கேற்றப்பட வேண்டும் என்றால் அது அறையிலே ஆடி பார்த்திருக்க வேண்டும், நடித்து பார்த்திருக்க வேண்டும், தயாரித்து செய்து பார்த்திருக்க வேண்டும். ஒரு குழந்தை தேர்வு எழுதுவதற்கு முன்னால் வீட்டிலே உட்கார்ந்து படிக்கிறது, எழுதி பார்க்கிறது. இது தேர்வா என்பது அல்ல. ஆனால் இந்த பயிற்சி இல்லை என்றால் அந்த காரியத்தை செய்ய முடியாது. மனிதன் என்பவன் இந்த சமூகத்தில் தான் வாழ அழைக்கப்பட்டிருக்கிறான். மனிதன் என்பவன் ஒரு சமூக விலங்கு, மாற்று கருத்தே இல்லை. ஆனால் இந்த சமூகத்திலே ஓடுகின்ற இந்த உடம்பு,
இந்த சமூகத்திலே ஓடுகின்ற இந்த உள்ளம் இந்த சமூகத்தை புரிந்து கொள்ளவும் அனாலிசிஸ் செய்யவும் இந்த சக மனிதர்களை, இந்த உலகத்தை, இங்கு இருக்கிற விலங்குகளை, பூச்சிகளை, பயிர் வகைகளை, வானத்தை, கடலை, நீரை, எல்லாவற்றையும் இதன் தன்மைகளை உணர்ந்து கொள்கின்ற அறிவு, இந்த உடல், உள்ளம், அறிவு, இந்த மூன்றும் சரியான நிலையிலே தயார்படுத்தி வைத்திருக்கிற மனிதனின் வாழ்க்கை பயணம் எப்படி தயாரித்திருக்கிறானோ அதற்கேற்ற சொகுசோடும், அதற்கேற்ற மகிழ்ச்சியோடும், அதற்கேற்ற வல்லமையோடும் நடைபெறும். இன்றைய நற்செய்தி வாசகத்தில் இயேசு மீண்டும் மீண்டும் சொல்லுகிறார், இதோ காண்பதற்காக, வெளியிலே காண்பதற்காக செய்யப்படுகிற காரியங்களை குறித்து கவனமாக இருங்கள். உள்ளே இருக்கிற தந்தை, உங்கள் தந்தை, விண்ணகத் தந்தை, உன்னை படைத்த கடவுள், அவரை பற்றி சிந்திக்காமல், அவரோடு உறவு கொள்ளாமல், அதை பற்றிய அறிவும் தெளிவும் புரிதலும் பக்தியும் விசுவாசமும் வாழ்வும் தெளிவும் இல்லாமல் ஒருவர் பயணப்படுகிறார் என்றால் மீதி 320 நாட்களிலும் ஏன் நடக்கிறது, எதற்கு நடக்கிறது, எதனால் இந்த சிக்கல் என்று கூட தெரியாமல் ஆந்தவே போகும் வழியில் பயணங்கள் பிரேக் ஆகி கிடப்பதற்கு, அதனால் இலக்கை போய் அடைய முடியாமல், கிளம்பியதின் பலனை பெற முடியாமல் போவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. எனவே 2 வகையான யதார்த்தங்கள் இந்த உலகத்தில் இருக்கிறது. 2 ரியாலிட்டி என்று சொல்வார்கள். ஒன்று வெளிப்புறம், இன்னொன்று உள்புறம். ஒன்று வெளிச்சம், இன்னொன்று இருட்டு. 2 தன்மைகள் இருக்கத்தான் செய்கின்றன. ஒன்று சமூகம், இன்னொன்று உள்ளிருக்கிற அகம். எனவே இந்த 2லே எது முக்கியமானது என்றால் இந்த உள்புறம் இருக்கின்ற தன்மை முக்கியமானது. ஒரு கண் இருக்கிறது, இந்த கண் தான் பார்க்கிறது என்று நாம் நம்புகிறோம். ஏனென்றால் கண்ணை மூடினால் எதுவும் தெரியவில்லை. இந்த கண் இந்த உலகத்தை எல்லாம் பார்க்கும், ஆனால் தன்னை பார்க்க முடியாது. அதனுடைய யதார்த்தம் அப்படித்தான். ஏனென்றால் இந்த கண் தன்னை பார்க்க வேண்டுமென்றால் ஒரு கண்ணாடி வேண்டும். அந்த கண்ணாடியில் தன்னுடைய உருவத்தை பார்க்கலாம், பிம்பத்தை பார்க்கலாம். ஆனால் கண்ணை நேரடியாக பார்க்க முடியாது. ஆனால் இந்த விவிலியத்தை நேரடியாக பார்க்கும், இந்த கையை நேரடியாக பார்க்கும், சுற்றிலும் இருக்கிற எல்லாவற்றையும் டிரெக்ட் விஷன் உண்டு. ஆனால் தன்னை பார்க்க வேண்டும் என்றால், அதுபோலத்தான் ஒவ்வொரு மனிதனுக்கும், ஒரு மனிதன் நினைத்தால் ஒரு 70 கிலோ இருக்கிறவர் ஒரு 200 கிலோ உள்ள எடை பொருளை தூக்கலாம். பளு தூக்கும் போட்டியில் தூக்குகிறார்கள், 200 கிலோவை தூக்கலாம். ஆனால் தன்னைத்தானே தூக்க முடியுமா? குதிக்கலாம், ஜம்பிங் ஓகே. ஆனால் அந்த பொருளை தூக்கியது போல தன்னை தூக்க முடியுமா? அதற்கு கொடுக்கப்படவில்லை. 2 யதார்த்தங்கள், 2 வெவ்வேறு தன்மைகள். மனிதன் எப்போதும் உலகத்திற்காகவே அலைந்துவிட்டு உள்ளிருக்கிற ஆன்மாவை, உள்ளிருக்கிற அந்த ஞானத்தை, உள்ளிருக்கிற அந்த அறிவின் தன்மையை, உணர்வின் மூலத்தை, இறைவனின் அந்த அடிப்படையை கண்டுகொள்ளாமல் இருட்டுவிட்டான் என்று சொன்னால் மனித வாழ்வு இறுதியில் 100 ஆண்டுகள் இல்லை 500 ஆண்டுகள் வாழ்ந்தாலும் திரும்பி பார்க்கிற பொழுது பயனற்றதாய், ஒன்றும் சேர்க்கப்படாததாய், காற்றிலே கரைந்து விட்ட புகையைப் போல, எதற்காக வாழ்ந்தேன், ஏன் இந்த ஓட்டம், ஏன் இந்த ஆட்டம், ஏன் இந்த கூட்டம், ஒன்றுமில்லையே என்று புலம்பலில் தான் நிற்கிறது. இது வரலாற்றின் பக்கங்கள் நமக்கு சொல்லி தந்து கொண்டே இருக்கின்றன. எனவே அன்பு குழந்தைகளே, இந்த தவக்காலம் 40 நாட்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், நீங்கள் முற்றிலும் உங்களையே வேறான மனிதராக மாற்றிக்கொள்ள வேண்டும். இந்த உடலுக்கு இதோ 320 நாட்களும் நீங்கள் என்ன உணவு கொடுத்தீர்களோ அவற்றை நிறுத்திவிட்டு குறைத்து கொள்ள வேண்டும். இதோ அதற்காகத்தான் ஒரு சந்தி 40 நாட்கள் இருப்பவர்கள் இருக்கிறார்கள். இந்த உடலுக்கு சொகுசு கொடுத்தோம். ஃபேன் இல்லாமல் தூங்க முடியாது, ஏசி இல்லாமல் தூங்க முடியாது, மெத்தை இல்லாமல் தூங்க முடியாது. தவக்காலம் இங்கே எப்படியும் ஒரு 50 பேர் தங்குவார்கள். இந்த மண்டபம் தான், இந்த கொசுக்கடி தான், இந்த பனி தான், இந்த தரை தான். ஆனால் பிரச்சனை இல்லை. காரணம் என்ன? இந்த உடம்பல்ல நான்,
அதற்கு நான் கட்டுப்பட்டவன் அல்ல. அது சொன்னதையெல்லாம் செய்ய வேண்டும் என்கின்ற கட்டாயம் இல்லை. நாக்கு அது கேட்கத்தான் செய்யும், கண் அது கேட்கத்தான் செய்யும். பார்த்து கொண்டே இரு, இதோ மொபைலை பார், டிவி பார், வீடியோ பார், விளையாட்டை பார், வேடிக்கையை பார், அது சொல்லிக்கொண்டே தான் இருக்கும். ஆனால் அதற்கு எனக்கு எஜமானனா? நான் என் உள்ளிருக்கின்ற இறை தன்மைதான் எஜமானனே ஒழிய இந்த கண் எனக்கு எஜமானன் அல்ல, இந்த காது எனக்கு எஜமானன் அல்ல, இந்த நாவு எனக்கு எஜமானன் அல்ல, இந்த உடம்பு என்னுடைய முதலாளி அல்ல. அது கூலியாள், வேலையாள். சும்மா கிடனா கிடக்கணும். உள்ளம் ஆசைப்பட்டு கொண்டே இருக்கிறது. இந்த உள்ளத்தில் பேச வேண்டும் என்கின்ற ஆசை. நான் நேற்று கூட செவ்வாய்க்கிழமை வந்தவர்களிடமும் கேட்டிருக்கிறேன். பிரியமானவர்களே, வந்தவர்கள் ஏற்கனவே உறுதிமொழி எடுத்திருக்கிறார்கள். ஏனையவர்கள் இன்று உறுதிமொழி எடுத்துக்கொள்வோம். இந்த 40 நாளில் ஒரு நாளாவது, வாரத்தில் ஒரு நாளாவது இதோ மௌன நோன்பு, மௌன விரதம் இருந்தே ஆக வேண்டும். இந்த மௌன விரதம் என்றால் என்ன? 5 வார்த்தை பேச வேண்டிய இடத்தில் ஒரு வார்த்தை பேசுதல். ஒருவேளை பேசாமல் தலையாட்டினால் அங்கே போதும் என்றால் விளக்கம் சொல்ல வேண்டாம், தலையாட்டுங்கள். மௌனம் என்பது வார்த்தை வடிவத்தில் அல்ல. இந்த மூளை பேச்சற்று இருக்க வேண்டும், சிந்தனையற்று இருக்க வேண்டும். பரபரத்து கொண்டே இருக்கக்கூடாது, படபடத்து கொண்டே இருக்கக்கூடாது. படபடப்பான மூளை, பரபரப்பான மூளை மனிதனை அழித்துவிடும். அது தான் எல்லாம் என்பது போல, தான் பெரிய முதலாளி என்பது போல நம்முடைய வாழ்க்கையை சீரழிப்பது இதுதான். பிரியமானவர்களே, ஏதாவது ஒரு வாக்கை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். அதற்கு அதுதான் ஜெபம். ஏதாவது ஒன்று, ஒரே வரி. ஆனால் அந்த நாள் முழுவதும் அதைத்தான் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். ஏதாவது ஒன்று. மரியே வாழ்க சொல்லலாம். இயேசு வாழ்க, மரியே வாழ்க, இயேசு வாழ்க, மரியே வாழ்க, இப்படி சொல்லிட்டே இருக்கலாம் வாயில் முணுமுணுத்து. ஒரு நாள் முழுவதும் அதுதான். நம்முடைய புத்தி இந்த சொல்லிலே நின்றுவிட வேண்டும். அல்லது இயேசுவின் இரத்தம் ஜெயம், எனாயன் ஆண்டவர் எனக்கு குறை ஏதும் இல்லை, எனாயன் ஆண்டவர் எனக்கு குறை ஏதும் இல்லை, நானே வழியும் உண்மையும் சத்தியமுமாய் இருக்கிறேன், நானே வழியும் உண்மையும் வாழ்வுமாக இருக்கிறேன். ஆண்டவர் சொன்ன ஏதோ ஒரு வாக்கை எடுத்து மீண்டும் 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 அந்த வார்த்தையிலேயே நின்றல் என்பது மிக முக்கியமான ஒன்று. அப்படி இல்லையா? ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளை, இந்த உடலுக்கு கொடுக்கிற, உள்ளத்திற்கு கொடுக்கிற எல்லாவற்றையும் இதோ எவ்வளவு முடியுமோ அவ்வளவு குறைத்து இல்லை என்று சொல்வதற்கு இதோ நோன்பு என்று பெயர். நோன்பு என்பது வேறொன்றும் அல்ல. நோன்பும் ஜெபமும் ஒன்றோடு ஒன்று கலந்தது. இந்த புத்தி நெருக்க குறைக்க அது ஆன்மாவோடு உணர ஜெபிக்கின்ற தன்மையில் வரும். எனவே தான் இயேசு சொல்லுகிறார், கதவை அடைத்து கொண்டு உள்ளே போ, அமைதியாக உட்கார்ந்து தியானம் செய்ய வேண்டும். ஒரு நாள் தியானத்தில் அமர்தல் என்பது கட்டாயம். இந்த தியானத்தை உள்புறத்தில் செய்வதற்குத்தான் இந்த தவக்கால சிலுவை பாதைகள். இந்த சிலுவை பாதை நம்மை தியானிப்பதற்கு உந்தி தள்ளும். பொது சிலுவை பாதை மட்டும் பத்தாது, நீங்கள் தனிப்பட்ட விதத்திலும் சிலுவை பாதை ஜெபிக்க வேண்டும், ஜெபமாலை ஜெபிக்க வேண்டும். இதோ 24 மணி நேரத்தில் எப்போதெல்லாம் நேரம் கிடைக்கிறதோ அப்போதெல்லாம் ஒரு இறை வார்த்தையை முணுமுணுத்தலோ, ஜெபமாலையை ஜெபித்தலோ, அல்லது இந்த சிலுவை பாதையை நாம் தியானித்து கொண்டே இருத்தலோ, ஏதோ ஒன்றை செய்து கொண்டே இருக்க வேண்டாம். அது தவிர தர்ம காரியங்கள். இந்த தர்மம் என்பது என்ன? தியாகம்தான் தர்மம். தியாகம் செய்யாமல் இருப்பதிலிருந்து அள்ளி கொடுப்பதல்ல. அதைத்தான் இயேசு அந்த விதவை கைம்பெண் காணிக்கை போடுகிற பொழுது சொல்வார். அவள் போட்டது காணிக்கை, இவர்கள் போட்டது மிகுதியிலிருந்து. மார்க் உண்டு, ஒரு 35 மார்க் கொடுத்து பாஸ் பண்ணி விடுவார். ஆனால் அந்த பெண்மணியோ 2 செப்பு காசுகள் தான் போட்டாள். அவள் செய்தது தியாகம்தான் தர்மம். எனவே தர்மத்திற்காக தியாகம் செய்ய வேண்டும். இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ரொம்ப முக்கியமான ஒன்று. எங்களுக்கு குறுமடத்திலே இந்த தவ காலத்தில் எங்களுக்கு வழக்கமாக கொடுக்குற
இந்த முட்டை, மீன், கறி இது போன்ற உணவுகளை நிறுத்திவிட்டு அதில் எங்களுக்கு என்ன காசு செலவழியுமோ அதை கொண்டு ஏழைகளுக்கு உதவி செய்வார்கள். இது வழக்கமாக நடப்பது போய்கொண்டே இருந்தது. சமீபத்தில் ஒரு குழு அதில் கேள்வி கேட்டிருக்கிறார்கள் மாணவர்கள். என்ன கேள்வி என்றால், நீங்கள் எவ்வளவு ஏழைகளுக்கு கொடுக்கணும்னு சொல்லுங்கள், நாங்கள் தாரோம். ஏன்னா காசு கொழுத்து போன உலகம் இந்த உலகம். நீங்கள் எவ்வளவு ஏழைகளுக்கு வழக்கமாக பட்ஜெட் வச்சுருக்கிறீங்களோ அந்த காசை நாங்கள் தாரோம். ஆனால் எங்களுக்கு கொடுக்க வேண்டிய கறி, முட்டையை ஒழுங்காக கொடுத்துரு. அது எங்களுடைய உரிமை. உனக்கு தேவையானது ஏழைகளுக்கு உதவி செய்யணும்னா காசு தாரோம். இது தர்மம் அல்ல, இது தர்மம் அல்ல. தியாகம் இல்லை என்றால் அது தர்மமே கிடையாது. இது புரிய வேண்டும். இங்கே இது புரியணும்னா அமைதி வேண்டும். அமைதி வேண்டும் என்றால் தியானம் வேண்டும், ஜெபம் வேண்டும், நோன்பு வேண்டும். வாயை மௌனம் காக்கவில்லை என்றால் புத்தி அடங்காது. பேசிக்கிட்டே இருக்கும், சொல்லிக்கிட்டே இருக்கும். புத்தி எதையாவது வெளியில் விட்டுக்கிட்டே இருக்கும். பாட்டு பாடிக்கிட்டே இருப்பாங்க, சினிமா பாட்டு பாடுவாங்க, என்னத்தையாவது பாடுவாங்க, யார்ட்டையாவது பேசுவாங்க, என்னத்தையாவது சொல்லுவாங்க. சில ஆட்கள் பார்த்திங்கன்னா வேலை செய்யும் போது புலம்பிக்கிட்டே வேலை செய்யும். புத்தி அவ்வளவு பரபரப்பாக இருக்குது. ஆண்டவருடைய அன்பு குழந்தைகள், இந்த 40 நாட்கள் தயவு செய்து பராமரிப்பின் நாட்கள். பராமரித்தால், நம்மையே முழுமையாக அமைதிப்படுத்தினால் இந்த உலகத்தை ஜெயித்து விடலாம். இந்த உலகம் ஒன்றும் அவ்வளோ பெரிய விசேஷம்லாம் கிடையாது. இந்த உலகத்தை ஜெயிப்பதற்கு இந்த 40 நாள் ஆயுத தயாரிப்பு, தகுந்த தயாரிப்பு. இந்த உலகத்தை ஜெயித்து விட்டு இந்த உலகத்தில் நிறை மகிழ்ச்சியிலும், நிறை ஆனந்தத்திலும், நிறை நிம்மதியிலும், ஒரு துளி கூட குறைவுபடாத ஒரு தைரியமான பயணத்திலும், நம்பிக்கையோடு கூடிய பயணத்திலும் இருக்க வேண்டும் என்றால் இந்த 40 நாள் தயாரிப்பு ரொம்ப முக்கியமான ஒன்று. எனவே இங்கு கொடுக்கப்படுகிற எல்லா ஆன்மீக காரியங்களிலும் அமைதி முக்கியம், தியானம் முக்கியம், ஜெபம் முக்கியம். அனைவரும் எழுந்து நிற்போம். இப்போது இந்த புனித சாம்பல்கள் மந்திரிக்கப்பட இருக்கின்றன. அன்பு குழந்தைகளே, இது ஒரு அடையாளம், அவ்வளவுதான். இந்த சாம்பலில் எல்லாம் இல்லை. இந்த சாம்பல் ஒரு அடையாளம். இங்கே நடத்தப்படுகிற இந்த 40 நாளும் நடத்தப்படுகிற ஒரு நடைபயணமாக இருக்கட்டும், கருத்தரங்கு தியானம் நாம் ஏற்பாடு செய்கிறோம், தியானமாக இருக்கட்டும், எல்லாமே ஒரு அடையாளம். எதற்கான அடையாளம்? ஆண்டவரை நீ உணர்ந்து விட்டாயா? கடவுளை நீ தெரிந்து விட்டாயா? உனக்குள் இறங்கி விட்டாயா? உள்ளிருக்கின்ற அந்த ஆன்மாவோடு ஒரு தொடர்பு வந்து விட்டதா? த ஃபோக்கஸ், கவனம். இந்த கவனம் என்பது வெளியிலிருந்து உள்ளே போய்விட்டதா? எனவே இந்த சாம்பல் ஒரு அடையாளம். நான் கண்மூடியே இருப்பேன், வாய் மூடியே இருப்பேன், செவிகளை மூடியே இருப்பேன். நேரம் கிடைக்கிற பொழுதெல்லாம் உள்ளே இருக்கிற ஆன்மா பேசுவதை ஆண்டவரே பேசும் அடியான் கேட்கிறேன், ஆண்டவரே பேசும் அடியான் கேட்கிறேன், ஆண்டவரே பேசும், என்னுள் இருக்கிற ஆண்டவரே பேசும் அடியான் கேட்கிறேன். ஆலயத்தில் வந்து உட்கார்ந்துருப்பேன், கடவுள் பேசுவதை கேட்பது வரை ஆலயத்தில் இருப்பேன். ஏதோ மதியம் 2:30 முதல் 3:30 வரை நமக்கு நடைபெற இருக்கிற இந்த நற்கருணை ஆசிரியரில் வந்து அமர்ந்திருப்பேன், ஜெபித்து கொண்டிருப்பேன் என்பதற்கு ஒரு ஆமா நான் செய்ய போகிறேன் என்று ஒரு அடையாள முத்திரை தான் இந்த சாம்பல். எனவே இந்த சாம்பல் இப்போது மந்திரிக்கப்படும், ஜெபிக்கப்படும், பூசப்படும். அன்பு குழந்தைகளே, அடையாளங்கள் நாம் அர்த்தம் கொடுத்தால் உயிர் பெறும், இல்லை என்றால் அவைகள் அடையாளங்களாகவே மறைந்துவிடும். இந்த சாம்பலை மந்திரிக்க ஜெபிப்போம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, தந்தையாகிய கடவுளை நோக்கி பணிவுடன் மன்றாடுவோம். தவத்தின் அடையாளமாக நம் தலைகளின் மீது இடப்படும் திருநீற்றை புனிதப்படுத்த அவர் இரக்கம் கொள்வாராக. இதய அமைதியே இறைவா, எங்கள் தாழ்ச்சியின் பொருட்டு நீர் மனம் இறங்குகிறீர். பரிகாரங்கள் எங்களை உமது அன்பை பெறச் செய்கிறது. பக்தியுள்ள எங்கள் மன்றாட்டுக்கு செவிசாய்த்தருளும். இந்த சாம்பல்களை பூசிக்கொள்ளும் அடியார் அனைவர் மீதும் உமது ஆசியை நிறைவாக பொழிந்தருளும். அதற்கு பயன்படும் இந்த சாம்பலையும் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். நாங்கள் தவ முயற்சிகளின் பலனாக பாஸ்கா மறை நிகழ்வை கொண்டாட தகுதி பெறுவோமாக. ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். சாம்பல் 3 இடங்களில் பூசப்படும். கீழே நிற்கிறவங்களுக்கு சிஸ்டர் அங்கே வருவாங்க. முன்னே பூசுவோம், பின்னே பூசுவோம். பாடல் பாடப்படுகிறது.
ஆண்டவருடைய அன்பு குழந்தைகள் அப்படியே கண்ணை மூடிக்கோங்க. சாம்பல் பெற்றவர்கள் கண்களை மூடி ஒரு நிமிஷம் இதயத்தில் கை வச்சுக்கோங்க. தவ பயணம் ஆரம்பித்து விட்டது. தவ போராட்டம் ஆரம்பித்து விட்டது. அன்பு குழந்தைகளே, ஆண்டவருடைய அந்த இறை வாக்கு உள்ள வந்துச்சு. எல்லாம் கண்ணை மூடிக்கோங்க. ஒரு நிமிஷம் அப்படியே நாம் ஜெபிக்க வேண்டும். அன்பு குழந்தைகளே, தயவு செய்து எல்லாம் கண்ணை மூடிக்கோங்க. இதயத்தில் கை வச்சுக்கோங்க. உங்களுடைய இதயம் இப்போது ஆண்டவருக்குரிய இதயம். ஏதோ அவருடைய சாம்பல் பூசப்பட்டிருக்கிறது. தயவு செய்து ஒரு உண்மையை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். இது வேடிக்கை பயணம் அல்ல, விளையாட்டு பயணம் அல்ல. இதோ ஆழமான ஆன்மீக பயணம், அர்த்தம் நிறைந்த ஆன்மீக பயணம். எனவே ஆழமான முறையிலே, அர்த்தமான முறையிலே இந்த பயணத்தில் நாம் காலெடுத்து வச்சிருக்கிறோம். முதல்ல கடவுளுடைய துணையை கேளுங்க. இயேசுவே, இந்த தகப்பனே, உம்முடைய கல்வாரி பயணத்தில் நான் வருவதற்கு தயாராகிவிட்டேன். நீர் கல்வாரி மலை மீது சிலுவை சுமந்து சென்றீரே, அந்த கல்வாரி பயணத்தில் இதோ நானும் என்னையே இணைத்து கொள்வதற்காக தயாராகிவிட்டேன். என்னுடைய அடையாளத்தை நான் மறைத்து கொள்ள ஆசைப்படவில்லை. உம்முடைய சீடர்கள் ஓடி போனார்களே, அதுபோல நான் ஓடி போக தயாராக இல்லை. என் ஆண்டவர் எனக்காக பட்ட பாடுகளை நினைத்து இதோ நான் அவரோடு இருப்பேன் என்று உமது அன்னை மரியாள் எப்படி உம்மோடு பயணப்பட்டு வந்தாரோ, அந்த மகதலேன் மரியாள் எப்படி உம்மோடு பயணப்பட்டு வந்தாரோ, எப்படி அந்த யோவான் என்கின்ற சீடர் உம்மோடு பயணப்பட்டு வந்தாரோ, அதுபோல நானும் பயணப்பட்டு வர தயாராக இருக்கிறேன். உம்முடைய ஆவியால் என்னை நிரப்பும். உம்முடைய வலிமையான ஆவியால் என்னை நிரப்பும். உம்முடைய ஆவியானவரின் துணை இருந்தால் அன்றி இந்த பயணத்தை வெற்றியால் என்னால் முடிக்க முடியாது தகப்பனே. எனவே உம்முடைய ஆவியானவரை எனக்கு அனுப்பும். எப்படி நீர் கெத்சமனி தோட்டத்திலே இதோ சிலுவை சுமப்பதற்கு முன்னால் இரத்த வியர்வை வேர்த்த பொழுது ஆண்டவரின் வாக்கு, தந்தை கடவுளின் வாக்கு உமக்கு வந்து, நான் உன்னோடு இருக்கிறேன், இந்த பயணத்தை வெற்றியாய் முடிப்பாய் என்று இதோ உமக்கு கிடைத்ததோ, அதுபோல எனக்கும் கொடும். நானோ தவ முயற்சிக்கு தயாராகிவிட்டேன். என்னையே நான் வருத்தி ஒடுக்கி ஏதோ என் புலன்களை எல்லாம் அமைதிப்படுத்தி, நான் எனக்குள் இருக்கிற ஆன்மாதான் எஜமானன், கடவுள் எனக்குள் இருக்கிற கடவுளே எனது எஜமானன் என்பதை இந்நாட்களில் உணர நான் ஆயத்தமாகிவிட்டேன். எனக்குள் இருக்கிற கோபமோ, வெறுப்போ, பகையோ, பொறாமையோ, பயமோ, அச்ச உணர்வோ என்னை விட்டு ஓடி போவதாக. நீர் வெளிச்சமாய் எனக்குள் எழுகிற பொழுது இருட்டு அகன்று போவதாக. என் உடலில் இருக்கிற எல்லா நோய்களுக்கும் மருந்து நீர் ஒருவரே, படைத்தவரே அறிவீர். மருத்துவர்களை விட அனைத்தின் மருத்துவத்தின் மருத்துவராக இருக்கிற நீர் என்னை அறிந்திருக்கிறீர். நாங்கள் மருந்து தருகிறோம், ஆனால் ஆண்டவரே குணப்படுத்த வேண்டும் என்று சொல்லுகிறார்களே, குணப்படுத்தும் கடவுளே, ஏதோ என் உடலில் இருக்கிற எல்லா நோய்களையும் என் உடலை வலுவுள்ளதாய் மாற்றும், வலுவுள்ளதாய் மாற்றும். வலிமையற்ற உடலை கொண்டு நான் பல சமயங்களில் பயந்து சாகிறேன். என்ன ஆகுமோ, இந்த நோய் என்ன செய்யுமோ என்று அன்பு தகப்பன் என்னோடு இருக்கிறார், படைத்தவர் என்னோடு இருக்கிறார். ஆகவே இதோ இந்த நோய்களிலிருந்து நான் விடுதலை பெறுகிறேன் என்று இந்த 40 நாளில் எனக்கு விடுதலையின் செய்தியை தாரும். குடும்பத்தில் இருக்கிற கடன் பிரச்சனைகள், கவலை, கண்ணீர், சமாதான குறைவுகள், ஒரே சண்டை சச்சரவு. ஆசீர்வாதத்தின் தகப்பனே, நான் மௌனமாக இருக்க ஆசைப்பட்டாலும் என் வாழ்வின் சூழல், இதோ கடன்காரன் வருவானே, என்ன செய்ய வேண்டும் என்கிற பொழுது, இந்த கடன் தொல்லைகளை நான் எப்படி சமாளிப்பேன் என்கிற பொழுது, வருகிற நாட்களில் நடைபெற இருக்கிற நிகழ்ச்சிகளை நான் எப்படி சரி செய்வேன் என்கிற பொழுது, என் வீட்டில் இருப்பவர்களே எனக்கு துரோகம் செய்கிற பொழுது, என்னை சுற்றி இருப்பவர்களே என்னை அவமானப்படுத்துகிற பொழுது பொறுக்க முடியாமல் நான் பொங்கி எழுந்துதானே ஆக வேண்டி இருக்கிறது. என் அன்பு தகப்பனே, இந்த நாட்களிலே மன உறுதியை தாரும், தாங்கிக் கொள்ளுகிற மன உறுதியை தாரும். என்ன இருந்தாலும் இது கடவுளின் போர் என்று அந்த தாவீது சொன்னது போல, கோலியாத்து போல எனக்கு எதிரே எல்லா சூழலும் இருந்தாலும், தாவீதாய் கைகளில் வாள் இல்லை, ஆனால் ஆண்டவரின் வார்த்தை இருக்கிறது. என் உள்ளத்திலே போர் பற்றிய திறமை இல்லை, ஆனால் ஆண்டவர் எனக்கு தந்த ஞானம் இருக்கிறது. கடவுளை அறிந்திருக்கிறேன். அப்படியே ஒப்பு கொடுங்க எல்லாவற்றையும். உங்கள் குடும்ப சூழலில் இந்த 40 நாளில் என்ன புயல் அடித்தாலும் இயேசு என் படகில் இருக்கிறார். என்னை சுற்றி என்ன புயல் அடித்தாலும் என் படகு மூழ்காது. இயேசு என் படகில் இருக்கிறார். அவர் தருகிற உறுதியினால் என் பயணம், என் தொழில் பயணம், வேலையின் பயணம், குடும்பத்தில் நடைபெற இருக்கிற ஆசீர்வாதத்தின் எல்லா காரியங்களும். பிரியமான அன்பு குழந்தைகளை, ஒரு 3 விண்ணப்பத்தை வைங்க.
இந்த 40 நாளில் என் தகப்பனே இந்த தவ முயற்சிகளை, சிலுவை பாதையை, நடைபயணத்தை, தியானத்தை, என்னுடைய எல்லா ஆன்மீக காரியங்களையும், என் தவ முயற்சிகளை, ஒருத்தல் முயற்சிகளை இந்த 3 காரியத்திற்காக ஒப்பு கொடுக்கிறேன். ஒரு 3 காரியம் கேளுங்க. ஒரு 3 காரியம் ஆண்டவரே இயேசுவே, இந்த தவ காலத்தில் நான் செய்கிற எல்லா காரியத்தை முன்னிட்டு இந்த 3 ஆசீரை எனக்கு தாரும். உங்கள் சார்ந்ததாக, உங்கள் உறவுகள் சார்ந்ததாக, உங்கள் குடும்பம் சார்ந்ததாக, உங்கள் பிள்ளைகளுக்காக, அல்லது உங்கள் மனைவிக்காக, அல்லது உங்கள் கணவனுக்காக, அல்லது உங்களுடைய பெற்றோருக்காக, உங்கள் சகோதர சகோதரிகளுக்காக, உங்கள் நண்பர்களுக்காக, எதுவாக வேண்டுமானாலும் சரி, அது உடல் சார்ந்த நலமோ அல்லது மனம் சார்ந்த சுகமோ, அமைதியோ, குடும்பத்திற்கானதோ அல்லது எதிர்காலத்திற்கானதோ, எதுவாக இருந்தாலும் சரி, ஒரு 3 காரியம் நாம் செய்கிற எல்லா தவ முயற்சிகளையும் முன்னிட்டு இந்த 3 காரியம் வெற்றி தர வேண்டும். இந்த 3 காரியத்தை ஒவ்வொரு திருப்பலியிலும், ஒவ்வொரு சிலுவை பாதையிலும், ஒவ்வொரு ஜெபமாலையிலும், ஒவ்வொரு குடும்ப ஜெபத்திலும் நீங்கள் விவிலியம் வாசிக்கிற பொழுது நினைவு கூர்ந்து ஜெபித்து கொண்டே இருக்க வேண்டாம். இயேசுவின் தகப்பனே, இதோ இந்த 3 விண்ணப்பத்தை கேட்கிறேன். இந்த 3 விண்ணப்பத்திற்காக எனக்கு நீர் இந்த ஆசீரை தருவீர் என்று நம்பிக்கையோடு கூட இந்த தவ முயற்சிகளை நான் மேற்கொள்ள இருக்கிறேன். நான் இலக்கு வைத்து பயணப்படுகிற பிள்ளை, இலக்கு இல்லாமல் பயணப்படவில்லை. என் தகப்பனே, என் இலக்கை உமது பாதத்தில் எடுத்து வைக்கிறேன். விருக்கத்தோடு ஜெபிப்போம். அப்படியே ஜெபித்து கொண்டே இருப்போம். ஆண்டவருடைய ஆற்றல் வல்லமை நிரப்பிக் கொண்டே இருக்கட்டும். அன்பான தகப்பனே, ஆசீர்வாதத்தின் தெய்வமே, உமது அன்பு குழந்தைகள் நாங்கள் நம்பிக்கையோடு நிற்கிறோம். இந்த பயணத்தில் நாங்கள் நம்பிக்கையோடு உமது முன்னிலையில் வந்திருக்கிறோம். எங்கள் பயணம் சோர்ந்து விடாது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். இப்பயணத்தின் வெற்றியை நீர் எங்களுக்கு தருவீராக. இத்தவகாலம் 40 நாட்களும் உங்களுடைய தெய்வீக கொடையை பெற்ற பிள்ளைகளாக நாங்கள் எழுந்துவோமாக. எங்கள் ஆன்மா ஒளி பெறுவதாக, எங்கள் உள்ளம் வெளிச்சம் பெறுவதாக, எங்கள் உடல் நலம் பெறுவதாக, எங்கள் குடும்பம் சமாதானத்தை பெறுவதாக, என் வாழ்வின் சூழல் ஏதோ தெய்வீக அருளால் நிரப்பப்படுவதாக. ஆமேன். காணிக்கை பாடி நம்மை ஒப்பு கொடுப்போம். சகோதர சகோதரிகளே, உங்களுடையதும் என்னுடையதுமாக ஒப்பு கொடுக்கப்படுகின்ற இப்பலி
எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்புடையதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது திருப்பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திரு நலனுக்காகவும் அது கையிலிருந்த இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இதய அமைதியை இறைவா, எங்கள் வாழ்வில் உமது அருள் என்றும் வெளிச்சத்தால் எழுப்பப்படுவதற்காக எங்கள் தூக்க மயக்க பாவ நிலைகளிலிருந்து விடுபட இந்த காணிக்கைகளை உமது பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இத்திரு உடலும் திரு இரத்தமும் எங்கள் ஆன்மாவில் வெளிச்சமேற்றி எங்களை எழும்பி நிற்கச் செய்வதாக ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது எங்கள் கடமையும் மீட்பிற்குரிய செயலும் ஆகும். உம்முடைய பிள்ளைகள் எங்களின் உள்ளங்களை நாங்கள் தூய்மைப்படுத்தி புது புறப்படைய பயனுள்ள இச்சிறப்பான தவக்காலத்தை ஏற்படுத்தினீர். நாங்கள் மட்டுமீறிய புலன்களின் பற்றுகளிலிருந்து விடுதலை பெற்று நிலையான ஆன்ம வெளிச்சத்தில் எங்கள் மனதை ஈடுபடுத்த இக்காலத்தில் எங்களுக்கு அருள் செய்கிறீர். அதற்கான தவ முயற்சிகளும் தர்ம காரியங்களும் ஜப காரியங்களினாலும் தூண்டப்படுகிற காலமாக இதை தந்திருக்கிறீர். ஆகவே விண்ணகத் தூதரோடு இணைந்து போற்றி புகழ்ந்து அக்களித்து நாங்கள் பாடுவதாவது: இதய அமைதியே இறைவா, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளங்கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி செலுத்தி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறை பொருள். நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தினையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தினையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகம் முழுவதும் பரவி இருக்கும் அது அவையை நினைவு கூர்ந்தருளும். சிறப்பாக எங்களுடைய திருத்தந்தை லியோ, அனைத்து ஆயர்கள், பொது நிலையினராகிய அனைவரையும் தெய்வீக அருளினால் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர் தழுவோம் என்கின்ற எதிர்நோக்குடன் இறந்த அனைவரையும் மது திருமுக வழியினுள் ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியாள், புனித அப்போஸ்தலர், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்த புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைவடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் இணைந்து மகிழ்ந்து விரும்பி ஜெபிப்போம். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவும் மன்றாடுகின்றோம். முதைய இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கிற பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு சொல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை வாராமல் உமது திருவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் தந்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்தாட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் தருகின்ற அமைதியை மகிழ்ச்சியோடு அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்ற தெய்வம். இந்த தெய்வத்தினுடைய விருந்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிற நாம் அனைவரும் பேறு பெற்றவர்கள்.
தவக்கால திரியாத்திரை பயணம் சுரண்டை பங்கு. தவக்காலத்தை ஆன்மீக ஆழத்துடன் அனுபவிக்க சுரண்டை பங்கின் சார்பில் திரியாத்திரை பயணம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. புறப்படும் நாள் 12/3/2026 வியாழக்கிழமை இரவு 11 மணி, 13ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, 14ஆம் தேதி சனிக்கிழமை. செல்லும் ஆன்மீக தலங்கள்: ஆரோக்கிய மாதா திருத்தலம் வாடிப்பட்டி, குழந்தை இயேசு திருத்தலம் கவிராயபுரம், புனித மிக்கேல் அதிதூதர் ஆலயம் மிக்கேல் பாளையம், புனித சூசேப்பர் ஆலயம் திண்டுக்கல், புனித வியாகுல அன்னை ஆலயம் மேட்டுப்பட்டி, புனித அந்தோனியார் ஆலயம் வீரக்குறிச்சி, லூர்து அன்னை ஆலயம் தாராபுரம், புனித ஜெபமாலை அன்னை பசிலிக்கா கருமத்தம்பட்டி. மேலும் பார்வையிடங்கள்: ஆழியார் டேம் பொள்ளாச்சி, ஆழியார் முதலைப்பண்ணை நீர்வீழ்ச்சி மற்றும் பல இடங்கள். கட்டண விவரம்: ஒரு நபருக்கு 2200 ரூபாய் மட்டும். முன்பதிவு கட்டணம் 500 ரூபாய். 7 வயது முதல் 10 வயது வரை அரை கட்டணம் உண்டு. வசதிகள்: உணவு, தண்ணீர், தங்குமிடம் அனைத்தும் இலவசம். அனைத்து பங்கினரும் குடும்பத்துடன் கலந்து கொண்டு ஆன்மீக பலன் பெற அன்புடன் அழைக்கப்படுகிறீர்கள். இவன் அருட்தந்தை புதுமை ஜோசப் ராஜன், பங்கு தந்தை சுரண்டை. ஒருங்கிணைப்பு: இறைபணியில் புனித அந்தோனியார் ஜபக்குழு சுரண்டை. மொத்தம் 100 நபர் மட்டும் தங்கு வசதி இருப்பதால் 2 பஸ் மட்டும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. ஆதலால் திரியாத்திரை பயணம் வர விரும்புகின்ற குடும்பங்கள் தங்கள் பெயர்களை உடனே பதிவு செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். இன்று தனது பிறந்த நாளை கொண்டாடும் ஆசனட் அவர்களுக்கு கரங்கள் தட்டி வாழ்த்துக்கள் கூறுவோம். அவர்கள் உடல் உள்ள ஆன்ம சுகங்களுக்காக நாம் ஒவ்வொரு நாளும் இறைவனிடம் மன்றாடுவோம். நாளை மதியம் 2:30 மணிக்கு நற்கருணை ஆசி நடைபெறும். நீங்கள் கொடுக்கும் விண்ணப்பங்கள் மற்றும் மன்றாட்டுக்கள் வாசிக்கப்பட்டு நற்கருணை ஆசி நடைபெறும். மாலை 6:30க்கு சிலுவை பாதை நடைபெறும். அதைத் தொடர்ந்து 7 மணிக்கு திருப்பலி நடைபெறும். இரவு 9 மணிக்கு புனித அந்தோனியார் ஜெபக்குழுவின் ஜெபமாலை, அதைத் தொடர்ந்து சிலுவை பாதை. அனைத்து நிகழ்வுகளும் 9 மணிக்கு நடைபெறும். ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளே, தவ காலத்திற்குள் நாம் அடியெடுத்து வைத்து விட்டோம். மன உறுதி, பொறுமை, அமைதி, கடவுளின் இரக்கம் என்று பல எண்ணங்களை நாம் நம்முடைய மனதிலே கொண்டு வந்து சேர்த்திருக்கிறோம். எனவே இந்த பயணத்தை 47 நாள் இந்த தவக்கால பயணத்தை ஆண்டவராகிய கடவுளின் கரத்தில் ஒப்பு கொடுத்துருக்கிறோம். மீண்டும் நான் அன்போடு கேட்டுக்கொள்வது ஒன்றுதான், இந்த உடல் உறுதி பெற வேண்டும், நலம் பெற வேண்டும். இந்த உள்ளம் ஆழமான ஒரு நல்ல பொறுமையான நிலைப்பாட்டை, சமாதான நிலைப்பாட்டை பெற்றுக்கொள்ள வேண்டும். நம்முடைய ஆன்மா அறிவு என்கின்ற வெளிச்சத்தால் ஒளிர்ந்து நிற்க வேண்டும். எவ்வளவோ கஷ்டப்படுறோம் உலகத்தில். ஒரு வாழ்க்கையை கொண்டு போய் சேர்க்கறதுக்குள்ளே நீங்கள் உங்கள் குடும்பத்தில் கணவனோடு, மனைவியோடு, பிள்ளைகளோடு, சில சமயத்தில் பெற்றோரோடு, அண்டை அயலாரோடு, இந்த பொருளாதார காரியங்களோடு, இந்த உலகத்தோடு, இந்த அரசியல் சூழலோடு, சுற்றி இருக்கிற வாழ்க்கை முறை சூழலோடு எவ்வளவு போராட்டம் பாருங்கள். நான் எப்போதும் சொல்வேன், உங்களுக்கு நடக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தால் ஒரு சிலர் ஊருக்கு வெளியில் நடப்பாங்க, தோட்டத்து பக்கம் நடப்பாங்க. நான் சொல்லுவேன், அப்படி நடக்கிறதுக்கும் கோயிலை சுற்றி நடக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம்? நீ நடக்க வேண்டும் என்றால் கோவிலை சுற்றி நட. கோவிலை சுற்றி நடந்தால் அது ஆன்மீகமாக. இப்போ தண்ணி தெளிக்கிறோம், தண்ணிக்கும் தீர்த்தத்துக்கும் என்ன வித்தியாசம்? தண்ணி தான். ஆனால் இறை பிரசன்னத்தால் அது நிரப்பப்படுகிற பொழுது அதிசயம் செய்கிற தீர்த்தமாக மாறுகிறது. அதுபோல தான் உடல் உழைப்பு தான். ஆனால் அந்த நடை ஆலயத்தை மையப்படுத்தி, நம்முடைய புத்தி கோயிலுக்குள்ளே நிற்கும். நீங்கள் இதே இது ரோட்டில் நடந்துக்கிட்டு இருந்தீங்கன்னா ஃபோன் பேசிக்கிட்டே நடப்பீங்க, எக்ஸசைஸ் பண்ணுறதா இருந்தால் கூட. அல்லது சுற்றிலும் எதையாவது பார்த்துட்டு புத்தி எங்கேயோ நிற்கும், இங்கே நிற்காது. ஆனால் ஆலயத்தை சுற்றி நடந்தால் புத்தி இங்கே நிற்கும். அது எக்ஸசைஸாக மாறாது, அதுவே ஒரு ஜெப வடிவமாக மாறிவிடும். கண்ணீர் சிந்த வேண்டுமா? கோவிலில் வந்து சிந்தினால் அது நமக்கு ஆண்டவருடைய அருளை தருகிற ஒரு ஜெபமாக மாறும். ஆண்டவர் சொல்கிறார், உன்னுடைய கண்ணீரை என் பையில் சேர்த்து வைத்திருக்கிறேன், அத்தனைக்கும் உனக்கு வட்டி முதலுமாக சேர்த்து ஆசீர்வாதம் தராமல் போக மாட்டேன். ஃபோன் போட்டு அழுகிறதுனால என்ன புண்ணியம்?
ஃபோன் போட்டு யார்கிட்டையோ சொல்லி உங்கள் பிடிச்சமானவங்கனே வச்சுக்கோமே, புலம்பி தீக்குறீங்க, அழுது தீக்குறீங்க, என்ன புண்ணியம்? அந்த அன்னாள் தன்னுடைய கணவனிடம் அழுதாள், புலம்பினாள், புண்ணியம் கிடையாது. அவன் நல்லவன் சொன்னான், நான் உனக்கு 10 குழந்தைக்கு சமம் இல்லையா, நான் உன்னை அன்பு செய்கிறனா இல்லையா? ஆனால் இல்லை என்பது உண்மை. அவள் எப்போது ஆலயத்தில் போய் புலம்பி தீர்த்தாளோ அவளது கண்ணீர் நின்றது. பிரியமானவர்களே, எதற்காக இதை மீண்டும் மீண்டும் சொல்லுகிறேன் என்றால், இந்த தவ காலத்தில் எல்லா காரியத்திலும் ஆலயம், ஆண்டவர் மையப்படுத்தப்பட வேண்டாம். ஆண்டவரை மையப்படுத்தி 40 நாட்கள் உலகத்தில் எதையும் சிந்திக்க வேண்டாம், எதையும் யோசிக்க வேண்டாம், உள்ளத்தில் கொண்டு வர வேண்டாம். கடவுளை மட்டும் உங்கள் போராட்டம் ஆண்டவருக்குள் வருகிற பொழுது அது வெற்றி பெறுகிற வாழ்வின் சூழலாக அமையும். எனவே வருகிற ஞாயிற்றுக்கிழமை நமக்கு மாலையில் 7 மணிக்கு திருப்பலி. ஏனென்றால் மலைக்கோவில் திருவிழா, இது ஏற்கனவே வாசித்து விட்டோம். ஏற்கனவே ஞாயிற்றுக்கிழமை வாசித்தது தான் சாம்பல் புதன். ஒருவேளை புதிதாக வந்திருப்பவர்கள் கவனத்திற்காக, எனவே வருகிற ஞாயிற்றுக்கிழமை 7 மணி திருப்பலி, மாலை 7 மணி, காலை திருப்பலி இருக்காது. அதற்கு அடுத்த வாரம் 1ஆம் தேதி நமக்கு அதிசயபுரம் நடைபயணம், பங்களவிலே இங்கிருந்து நாம் நடைபயணம் போகிறோம். எனவே 1ஆம் தேதி நடைபயணம், அது ஞாயிற்றுக்கிழமை. அதற்கு அடுத்த ஞாயிற்றுக்கிழமை 8ஆம் தேதி தவக்காலத்திலே நமக்கு தியானம். நமக்கு 4ஆம் கட்டளை பங்கிலிருந்து பாசத்திற்குரிய தந்தை அந்தோணிராஜ் அடிகளார் அவர்களுடைய அந்த தவக்கால பாவ விடுதலைக்கான ஜெபிக்கின்ற ஒரு குழுவோடு வருகிறார்கள். எனவே காலை 10 மணிக்கு ஆரம்பித்து மதியம் 2 மணிக்கு முடியும். இது 8ஆம் தேதி. 1ஆம் தேதி நடைபயணம், 8ஆம் தேதி இந்த தவக்கால தியானம் நடைபெறும். எனவே தயவு செய்து அனைவரும் குறித்து கொள்ள, உங்கள் உறவுகள் சொந்தங்கள் வராதவர்களுக்கு தெரிவிக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். மதியம் 1 மணிக்கு திருப்பலி முடித்துவிட்டு 2 மணிக்கு அனைவருக்கும் இங்கே உணவோடு அந்த தியானமானது நிறைவு வரும். இது 8ஆம் தேதி. 15ஆம் தேதி 13, 14 நமக்கு திருப்பயணம் போகிறோம். 15ஆம் தேதி வழக்கம் போல ஞாயிற்று திருப்பலியானது நடைபெறும். 13, 14 இந்த வாடிப்பட்டியில் தொடங்கி 7, 8 திருத்தலங்கள் நாம் செல்கிறோம். புதிய பசிலிக்கா ஒன்றை நாம் போய் பார்க்கிறோம். எனவே அதற்கு அங்கே சிலுவை பாதை ஜெபிக்கப்படும். அதற்கு அடுத்து 22ஆம் தேதி புளியம்பட்டியிலே தவக்கால பயணம் இந்த ஆண்டு ஏற்பாடு செய்திருக்கிறார்கள், மறை மாவட்ட அளவிலிருந்து. அது 22ஆம் தேதி. பிறகு 29ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை குருத்து ஞாயிறாக அமையும். அதைத் தொடர்ந்து புனித வார வழிபாடுகள் நடைபெறும். இது ஞாயிற்றுக்கிழமைகளுக்கு. வெள்ளிக்கிழமைகள் வழக்கம் போல நமக்கு மாலை 6:30 மணிக்கு ஜெபமாலை, 7 மணிக்கு சிலுவை 6:45 மணிக்கு சிலுவை பாதை ஆரம்பமாகும். ஏனென்றால் பெரிய சிலுவை பாதை 3/4 மணி நேரம் ஆகும் என்று கேட்ட காரணத்தினால் கடந்த வாரம் நம்முடைய இந்த தவக்கால திட்டமிடல் கூட்டத்திலே அனைவரும் கலந்து பேசியிருக்கிறோம். 6:30 மணிக்கு ஜெபமாலை, 6:45 மணிக்கு இந்த சிலுவை பாதை, 7:30 மணிக்கு வெள்ளிக்கிழமைகளில் திருப்பலியானது நடைபெறும். அந்த சிலுவை பண் கொடுப்பவர்கள் அந்தந்த வாரம் எந்த அன்பியம் அந்த சிலுவை பாதையை வழி நடத்துகிறார்களோ அவர்கள் கொடுப்பார்கள் என்று தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு தனிநபர்கள் கொடுப்பதாக இருந்தால் நீங்கள் முன்னமே சொல்லிவிடுங்கள், எந்த நாளில் நீங்கள் இதை மாற்றி கொடுக்கலாம் என்று திட்டமிடுவதற்கு ஏதுவாக இருக்கும். அன்பு குழந்தைகளே, எனவே இந்த வழிபாடுகள், இந்த ஜெபங்கள் தவிர இந்த 40 நாட்களும் மதியம் 2:30 மணியிலிருந்து 3:30 மணி வரை, கடந்த 3 ஆண்டுகளாக காலை 11 மணியிலிருந்து 12 மணி வரை இந்த நற்கருணை ஆராதனை இருந்தது. ஆனால் மதியம் இயேசு கிறிஸ்து அந்த உயிர் துறந்த 3 மணியை நடுவிலே வைத்து இந்த ஆராதனையை செய்தால் இன்னும் அர்த்தம் நிறைந்ததாக இருக்கும் என்று கலந்துரையாடப்பட்டதனுடைய அடிப்படையிலே கடந்த வாரம் மதியம் 2:30 மணி முதல் 3:30 மணி வரை அந்த நற்கருணை ஆராதனை நடைபெறும் என்று தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. கடந்த ஆண்டு வரை கொடுக்கப்பட்ட விண்ணப்பங்கள் அனைத்தும் வாசித்து ஜெபித்தோம். எல்லோரும் சாட்சி சொல்லிவிட்டார்கள், எல்லோருக்கும் அது நடந்து விட்டது என்று. எனவே அந்த 40 நாள் அந்த தியானத்திற்கு, அந்த தவ மதிய வழிபாட்டில் உங்கள் விண்ணப்பங்களை நீங்கள் எழுதி கொடுங்கள். அதற்கான சிறப்பான முறையிலே ஜெபிக்கப்படும். அன்பு குழந்தைகளை மீண்டும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தவக்காலம் நிறைய செயல்பாடுகள் இருக்கிறது. ஆனால் செயல்பாடுகள் முக்கியமல்ல, அந்த செயல்பாடுகளுக்குள் இருக்கின்ற நம்முடைய ஆன்ம நலம் முக்கியம். எது நடந்தாலும் அமைதியை அந்த பின்புறத்திலிருந்து எடுத்து விடாமல்
மார்த்தாள் மரியாள் வீட்டிற்கு நிறைய விருந்தினர்கள் வந்திருந்தார்கள். இயேசு சீடர்கள், மார்த்தாளோ அதில் சிக்கி கொண்டாள், பரபரப்பில் சிக்கி கொண்டாள். மரியாவோ அமைதியில் ஆழ்ந்திருந்தார். இயேசு சொன்னார், நல்ல பங்கை தேர்ந்தெடுத்து கொண்டாள். அந்த நல்ல பங்கு என்பது இத்துணை செயல்பாடுகளுக்கு மத்தியிலும் ஆன்ம அமைதி, சமாதானம். உறுதியாக இருக்கணும். மௌன விரதம் தேவைப்பட்டால் பேசுகிறோம், இல்லை என்றால் எவ்வளவு முடியுமோ உள்ளத்திலே ஒரே ஜெபம் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். 40 நாளில் எல்லாம் மாறிடும், புதுசாக இருக்கும், வாழ்க்கை முழுவதும் புத்தம் புதிதாக மாறும். எழுந்து நின்று இந்த தவத்தின் பயணத்தை தொடர ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். மன்றாடுவோமாக. இதய அமைதியே இறைவா, இத்தவ முயற்சிகளை முன்னிட்டு நாங்கள் உம்மை புகழ்கின்றோம். உமது பேராற்றலால் எங்கள் வாழ்வு எந்நாளும் நிலைநிறுத்தப்படுவதாக. ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. வல்ல கடவுள் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. உயிர்த்த கடவுளின் உண்மை பிள்ளைகளாக சென்று வாழுங்கள், பேரின்பம் தொடரட்டும். தவக்கால உண்டியல் இங்கே இருக்கின்றது. அன்பிய பொறுப்பாளர்கள் தவக்கால உண்டியலை வாங்கிச் செல்லுமாறு உங்களை அன்போடு அழைக்கின்றோம். பிரியமானவர்களே, இந்த தவக்கால உண்டியல் மீண்டும் சொல்கிறேன், சேமிப்பு உண்டியல் அல்ல, அது ஒரு தவத்தின் உண்டியல், தியாகத்தின் உண்டியல். எப்படி அந்த பெண்மணி தியாகம் செய்ததால் அது வந்ததோ நான் ஒரு எடுத்துக்காட்டு கூட சொன்னேன். எனவே தயவு செய்து அந்த தியாகம் நிறைவேற்றப்பட வேண்டும். உங்கள் தியாகத்தை இந்த உண்டியலுக்குள்ளே சேமித்து காணிக்கையாக கொடுக்கின்றோம். தீர்த்தம் பெற்றுக்கொள்ள மத்தி பகுதிக்கு வருகை தருவோம். கீழே உள்ளவர்களுக்கு தீர்த்தம் அங்கே வரும். மண்டபத்தில் இருக்கிறவங்க மத்திக்கு வந்துடுங்க.